ஹாய் எவ்ரிபடி, பி ஹெல்தி ஹெல்த் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் செல்வ அன்பராஜ். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்ற ஒரு காணொலியில நம்ம பார்த்தோம் திஷ்டி கயிறுல இருக்க படிகாரத்தோட நலன்களை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தின வீடியோ தான் இது. ஸோ இது எல்லாம் இயற்கையா வந்தது கிடையாதுங்க. இந்த படிகாரம் இதுக்கு சீனகாரம் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இங்கிலீஷ்ல ஆலும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலுமினியம் சல்ஃபேட் பொட்டாசியம் சல்ஃபேட்டும் சேர்ந்த காம்பவுண்ட் இதை சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீட் பண்ணி கோல்டு பண்ணா இந்த மாதிரி வந்துடும். இது முற்றிலும் மருத்துவத்துக்கான ஒரு மருந்துங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாடி ஹீட் ஆகிடும். பாடி ஹீட் ஆகிறதால என்ன பண்ணுவோம்னா, மூக்குல இருந்து ரத்தம் வரும். அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் துணியில் வச்சு அந்த மூக்கு கிட்ட ஒரு டிராப் விட்டோம்னா உடனே அந்த ரத்த கசிவு உடனே நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நெகை சொத்தைகள்லாம் வந்துடும். அந்த நெகை சொத்தைகள்லாம் போகணும், நெகம் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொஞ்சம் இடித்து கரைச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு சொத்து இருக்குன்னு அந்த வடுவே தெரியாமல் போயிடும். அதே மாதிரி தான் முகப்பரு, கரும்பளையம், அதுக்கப்புறம் பருவனால ஏற்பட்ட காயங்கள் இதெல்லாம் போகாமல் இருக்கும். அந்த வடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படிகாரம் தாங்க. ரொம்ப அருமையாக இருந்த இடமே தெரியாமல் அற்புதமாக வேலை செய்யும். நிறைய பேருக்கு மூலம் கம்ப்ளைண்ட் இருக்கும். வெளி மூலமாக இருந்தாலும் சரி, உள் மூலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு படிகாரம் எடுத்து அதை அரைச்சிட்டு நீங்கள் தயிரோட கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மூலம் அப்படின்ற ஒரு வார்த்தையே வாழ்நாளில் வராது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை முடியல நிறைய பேருக்கு பொடுகு பிரச்சனை நிறையா இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தண்ணியை கரைச்சி, இந்த படிகார தண்ணியை கரைச்சி டெய்லி குளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுவும் சரியாயிடும். அதுக்கப்புறமா எலித்தொல்லை நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது என்னன்னா, எலித்தொல்லைகள் இருக்கும். அந்த எலித்தொல்லையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள்லாம் இருக்கு. ஆனால் இந்த படிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா எலி வரவே வராது. நிறைய பேர் விளையாடும் போதோ இல்லை வேலையின் போதோ விழுந்துட்டா உள்காயம் ஏற்பட்டுரும். அந்த உள்காயம் ஏற்படுறவங்க அந்த உள்காயத்துக்கு மருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 100 கிராம் இந்த படிகாரத்தை எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி பாலோட கடந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடமே தெரியாமல் போயிடும். திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அடிபட்டுருச்சு, ஒரு பிளேடே கிழிச்சிருச்சு, அந்த இடத்துல இருந்து ரத்தம் வருது அப்படின்னா இந்த படிகாரத்தை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ரத்தம் நின்று போயிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வறட்டு இருமல்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாலும் போகாத ஒரு வறட்டு இருமல்னு சொல்லுவாங்க. இந்த வறட்டு இருமலுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து படிகாரங்க. எப்படி இதை செய்யணும் அப்படிங்கன்னா, படிகாரம் 1 மடங்கு எடுத்துக்கணும், பனம் கல்கண்டு 2 மடங்கு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சி அதை 15ஆ பெருக்கிக்கணும். 15 பாகமாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாகத்தோடு சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 15 நாள் சாப்பிட்டு வந்தா வறட்டு இருமல்ன்ற பிரச்சனைக்கே இடம் இல்லைங்க. அருமையாக முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்க மருந்து இருக்கும்போது நாம் ஏன் வெளி மருந்தை நம்ம உபயோகப்படுத்தணுன்ற சற்று சிந்திங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இதை பரப்புவோம் மிளகுமிகும் என்று கூறிக்கொண்டு அடுத்து வேற ஒரு காணொலியில் வேற ஒரு தலைப்பில் நான் உங்களை நிச்சயமாக மீட் பண்ணுறேன். நன்றி.